குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. 2025 கன்னி ராசிக்கு குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, திருமண வாழ்க்கை அதாவது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய ராஜகிரகங்கள் அதாவது வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேதுவினுடைய நகர்வுகளை மையப்படுத்தி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இந்த வருடத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, சனி பகவான் மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். மார்ச் மாதம் அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சி, இது மே மாதம் நடக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் ராசிக்குள்ளே இருந்த கேது ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் மே மாதம். ஸோ இதே சூழ்நிலை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இதுவும் மே மாதம். மார்ச் மாதம் சனி பயிற்சி, மே மாதம் ராகு கேது மற்றும் குரு பயிற்சிகள் நடக்குது. ஸோ இதை மையமாக வச்சுட்டு தான் இந்த வருடம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கன்னி ராசிக்கு உண்டான குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்பம்னா குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை சொல்லி பார்க்கலாம். பாருங்க, 2ஆம் இடம் தான் தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாக வரக்கூடியது துலா ராசி. துலா ராசி தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடியது. குடும்ப உறுப்பினர்கள் எப்படி, என்ன ஏது, மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது. குடும்பத்தில் யாராவது உள்ளே வந்து சேர போகிறாங்களா, இல்லை குடும்பம் பிரிய போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடியது 2ஆம் பாவம். இப்போ 2ஆம் பாவத்திற்கு ஏதாவது பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ 2ஆம் பாவத்திற்கு ஏதாவது பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னா, வருட துவக்கத்தில் குரு, ராகு, கேது, சனி இவர்களுடைய தொடர்பு இந்த 2ஆம் பாவத்துக்கு கிடையாது. 2ஆம் பாவத்துக்கு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சனி பயிற்சி ஆகுது இல்லையா, சனி பயிற்சியினால் 2ஆம் பாவம் பாதிக்கப்படுதா அப்படின்னு கேட்டால், சனி பயிற்சி ஆனாலும் சனியினுடைய தொடர்பு 2ஆம் பாவத்துக்கு இல்லை. ராகு கேது பயிற்சியானால் நடக்குமா சார் அப்படின்னா, மே மாதம் ராகு கேது பயிற்சி ஆகுது இல்லையா, அப்போது ராசிக்குள்ளே இருந்தக்கூடிய கேது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கேதுவோட கண்ட்ரோலில் 2ஆம் பாவம் இருக்கும். கேதுவோட கண்ட்ரோலில் மட்டும் இல்லை, மே மாதம் குரு பயிற்சியும் ஆகுது. குரு ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது மே மாதத்துக்கு அப்புறம் தான் குரு மற்றும் கேதுவனுடைய தொடர்பு உங்கள் 2ஆம் பாவத்துக்கு கிடைக்குது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கேது என்ன பண்ணுவாருன்னா குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுப்பாரு, குடும்பத்தை பிரித்து வைக்கணும்னு நினைப்பார். நிறைய பேர் தனி கொடுத்தனம் போகணும் அப்படிங்கிற முன்னாடியே அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்திருக்கும். ஏன்னா ராசிக்குள்ளே கேது இருந்தப்பவே தனி கொடுத்தனம் போகணும், வீட்டில் இருக்க முடியல, பிடிக்க முடியல, அப்படியா இப்படியா அப்படி இதுன்னு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி இப்போ கேது 12ஆம் இடத்துக்கு போயாச்சு. கேதுவினுடைய பார்வைங்க கிடச்சிச்சு, குருவினுடைய பார்வையும் கிடைக்கும்போது தனி கொடுத்தனம் போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதாவது குடும்பத்தில் எல்லோரும் இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் அது உங்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, 12ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 7ஆம் இடத்துல சனி வர்றார் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு நல்ல சாய்ஸ் கிடையாது. குடும்பத்தோடு இருக்கிறதா நல்லது, கூட்டு குடும்பமாக இருக்கிறது. ஆல்ரெடி கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா குடும்பத்தோடு இருக்கிறது நல்லது. ஓகே சரி, அப்படி கூட்டு குடும்பமாக இல்லை, ஆல்ரெடி வேலைக்காக ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காங்க, நான் அவர் கூட இருக்கேன், குழந்தைகள் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காலகட்டம் கணவனுக்கோ மனைவிக்கோ வெளியில் வேலை கிடைக்கும். வேலைக்காக தொழிலுக்காக கணவனையோ மனைவியோ விட்டு வெளியில் போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்காக அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது இது வரைக்கும் தனியாக இருந்தவங்க மறுபடியும் குடும்பத்தோடு இணையறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அந்த குரு பகவானுடைய பார்வையை சொல்லுது. ஸோ இதுதான் மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள். மே மாதத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மே மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி உங்களோட ஃபேமிலி எப்படி போயிட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் மே மாதம் வரைக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்னதாக நெருடர்கள், பிரச்சனைகள் வரும், சின்ன பிரிவினை இருக்கும். அதுவும் எதுக்காக பிரிவினைன்னு சொல்கிறேன், பொருளாதார முன்னேற்றத்தை முன்வைத்து அந்த பிரிவினை நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டம் தனி குடித்தனம் அப்படிங்கிறது வேண்டாம். குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்ததை பார்த்துட்டிங்கன்னா குருவோட பார்வை கிடச்சிருது இல்லையா, அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை
குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத உணர்த்திடும். அது ஃபேமிலியோடு இருந்தால் தான் நல்லது. தனிச்சு போய் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. இது யாரும் விரும்ப மாட்டாங்க, உறவுகளை யாரும் விரும்ப மாட்டாங்க, இது அட்வைசபிள் இல்லை அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துணை நினைக்கும். அதே போல் உங்களுடைய சொந்த பந்தங்களும் அதே விஷயத்தை தான் முன்வைப்பாங்க. ஏன்னா 4 குடியவர் இல்லையா குரு, அப்போது உங்களுடைய சொந்த பந்தங்களும் அதைத்தான் முன்வைப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணையை எதிர்த்து, உங்களுடைய சொந்த பந்தங்களை எதிர்த்து தனியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வர்றாரு, கண்டகச்சனி அப்படிங்கிறது பேர். ஸோ இதுவுமே கொஞ்சம் முன்பின் நெருக்கடிகளை கொடுக்கும், என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் விஷயம். அப்போது குடும்ப அமைப்புகளில் பிரச்சனைகள், சங்கடங்கள், சச்சரவுகள் இருந்தாலும் தனித்து போக வேண்டாம் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு மைண்ட் செட்டில் இருந்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி கன்னிராசி ரொம்ப சிரமப்பட்டுருச்சு. உறவுகள் மத்தியில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இப்போ ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுச்சு. நிறைய வாழ்க்கை அனுபவங்களை பார்த்தாச்சு. ஸோ அந்த அனுபவங்களை பயன்படுத்தி நல்ல முடிவாக எடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஓகே, அடுத்ததாக பாருங்கள், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, இது வரைக்கும் 7ஆம் இடத்துல ராகு இருந்து மே மாதம் வரைக்கும் இப்போவும் 7ஆம் இடத்துல ராகு இருக்க போகிறார். சரி, ராகுக்கு அது பயிற்சி ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவில் ஒரு சீரான ஒரு முன்னேற்றம் இருக்குமா, நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், எகைன் 7ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகுது மே மாதம். அதாவது ராகு கீழே இறங்குறதுக்கு முன்னாடி சனி மேலே போயிடுறாரு. இப்போ 7ஆம் இடத்துக்கு சனி ராகுவினுடைய தொடர்புகள் வந்தாச்சு. ஸோ இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். வேலைக்காக வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகிறதுக்குன்னா ஒரு சூழ்நிலைகளை உண்டாக்கும். ஆல்ரெடி வேலை இருந்தால் வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், லேட் நைட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், குடும்பத்துக்கு கூட ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. 7ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கோ, எதெல்லாம் நீங்கள் நிறையா நினச்சிங்களோ அதெல்லாம் குறையாக மாறும். வாழ்க்கை துணையினுடைய உண்மையான குவாலிட்டி என்ன, உண்மையான தோற்றம் என்ன, உண்மையான நடத்தை என்ன அப்படிங்கிறத சனி பகவான் காட்டி கொடுப்பார். அப்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கு வழி இருந்தால் பாருங்கள். அதை அக்செப்ட் பண்ணாமல் நீ அப்படி இருக்க, இப்படி இருக்க, அதுவாக்கும் இதுவாக்கும், அப்படியாக்கும், கருப்பாக இருக்க, வெள்ளையாக இருக்க, படிக்கல, குள்ளமாக இருக்க, முடியெல்லாம் உதுரு, சொட்டையாக போது, வயிறு வச்சுட்டு அப்படி இப்படி நீங்கள் அவங்ககிட்ட இருக்கிற நிறைகளை பார்க்காம குறைகளே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இது பிரிவினையை நோக்கி போகிறதுக்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். குறைகளை பெருசாக கண்டுக்காமல் நிறைகளை மட்டும் பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி போகிறது அப்படிங்கிறது நல்லது. 6ஆம் அதிபதி 7 இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது. சனியினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிது. அதே போல் சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால, அவர் 5 குடையவராக இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவருக்கு இந்த வருடம் குழந்தை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது குழந்தை கிடைக்குது அப்படின்னா குடும்பத்தோடு இருக்கும்போது தான் அது நன்மை. தனியாக இருக்கும்போது உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கும் தேவையானதை செஞ்சுக்கிட்டு அது ரொம்ப சிரமம். ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு தான் சிரமம். பெண்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை கொடுக்குது. கன்னிராசி பெண்களுக்கு கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லுது. சரி, ஓகே. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டா, 5ஆம் இடத்திற்கு ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. முதல் 6 மாதம், அந்த மே மாதம் மிட்டு வரைக்கும் முதல் 6 மாதங்கள் ராகுவினுடைய பிடியில் 5ஆம் பாவம் இருக்குது. ராகுவினுடைய பிடியில் 5ஆம் பாவம் இருக்குது. அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் 5ஆம் பாவத்துக்கு கிடைக்குது. அப்போது இங்கே என்னென்னா, பிரச்சனைகளோட ஒரு காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் தொடருமே தவிர நிம்மதியாக சந்தோஷமாக காதலன் காதலி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. பயந்து நடுங்கி எந்த விஷயம் செய்யலாமா வேணாமா யோசிச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு காதல் பிரிவினையாகி மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும். பிரச்சனைகளை கொடுக்கும், நல்லா புரிஞ்சிக்க வைக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும், அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறவங்க, வெல்விஷராக இருக்கிறவங்க தான் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பாங்க. நீங்கள் 2 பேர் மட்டுமே பேசி அந்த பிரச்சனை தீராது. அப்படி மே மாதம் வரைக்கும் உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்களாம் 2 பேரும் பேசி முடிவு பண்ணுறதை விட்டுட்டு, உங்களுக்கு வெல்விஷராக இருக்கிறவங்க, கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன், கொஞ்சம் வயது மூத்த நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பேசுங்க. கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். மறுபடியும் அந்த பிரிவினைகள், அந்த ஊழல் அப்படிங்கிறது இன்னும் உங்களுடைய காதல் விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அப்படிங்கிறது சொல்லுது. மே மாதத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. ராகுவினுடைய தொந்தரவு இல்லை, குருவினுடைய பார்வையும் மாறிடுது மே மாதத்துக்கு அப்புறம். அப்போது அந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் மே மாதம் வரைக்கும்
இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்போவே தீர்த்துருங்க. குரு பார்வை இருக்கும்போது தீர்த்துருங்க, அதுதான் நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த வருடத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க. பெருமாளுக்கு கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. பெருமாள் ஆலயங்கள் சொல்கிறது பொதுவாக கிருஷ்ணரை வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும். இன்னும் நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். இந்த வருடம் மேற்சொன்ன நெகட்டிவெல்லாம் நன்மைகளாக மாறுறதுக்கு இந்த வழிபாடை தான் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.